ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசான் ஜோதிட மகா குரு ஆதித்ய குருஜி ஐயா அவர்களை வணங்கி இப்பதிவை ஆரம்பிக்கிறேன். உலகமெங்கும் வசிக்கக்கூடிய தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ ராகுவின் பாவத்துவம் அப்படிங்கிற தலைப்பில் தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஜாதகருக்கு இன்னும் திருமணம் ஆகலை. இந்த ராகு தசை வருமானத்தை கொடுத்தாலும் மற்ற விஷயங்கள், உயிரிழப்புகள், மற்ற திருமண அமைப்பை சுத்தமாக தடுத்துருச்சுங்க. மூத்த சகோதரிக்கும் அவ்வளவு பிரயோஜனமான வாழ்வை கொடுத்துருக்கு. ராகு தசை முடிய போகுது. குரு தசையிலிருந்து இந்த ஜாதகம் மறுமலர்ச்சி அடையும், நிச்சயம் திருமணம் நடக்கும் அப்படிங்கிற விவரத்தை நான் சொல்லிவிட்டேன். இது நான் பார்த்த ஜாதகம். அதற்கு முன்னே திரையில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான பலன்கள் எதுவானாலும் சரி, கல்வி, உயர்கல்வி, வெளிநாடு செல்லுதல், திருமண அமைப்புகள், தொழில் தொடங்கலாமா, வேலை செய்யலாமா, குழந்தைகளை என்ன படிக்க வைக்கலாம் அப்படிங்கிற அமைப்பில் கட்டண முறையிலே தெளிவாக கிரக வழக்கத்தோடு பலன் சொல்கிறேன். வாருங்கள், வீடியோக்குள்ள போவோம். இவர் ஆண், 27/5/1986 2 மணி 27 நிமிடத்தில் ராமநாதபுரத்துக்கு அருகே பிறந்தவருங்க. உத்திராடம் 2ஆம் பாதம், மகர ராசி, தேய்பிறை பஞ்சமி, பௌர்ணமி ஒளி தாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கன்னியா லக்கணம். கன்னியா லக்கணம் 2ல் கேது, 3ல் சனி, 4ல் செவ்வாய், 5ல் சந்திரன், குரு 6ல், 8ல் ராகு, புதன் சூரியன் 9ல், 10ல் சுக்கிரன். இப்போ ராகு கேதுக்கள் கணிக்க சிக்கலான கிரகங்களாக இருந்தாலும் கூட அது என்னுடைய பாணியில் பலன் பெருக்கியுமே ஒரு நல்ல விஷயத்தை பல மடங்கு ஆக்கி தரும், ஒரு தீய விஷயத்தையும் பல மடங்கு ஆக்கி தரும். அப்படிப்பட்ட இந்த ராகு பல மடங்கு தீயதை பெருகிய ஜாதகம். கன்னியா லக்கணத்துக்கு செவ்வாய் ஆகாத பாவின்னு நம்ம ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. செவ்வாய் ஆகாத பாவி. அப்போ அந்த செவ்வாயின் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பல மடங்கு இந்த செவ்வாயின் பலனை அதிகரித்து செஞ்சுருக்காருங்க. அதுதாங்க அர்த்தம். 3ல் சனி, போகஸ்தானத்தில் சனி இருக்குது, 12ஆம் இடத்தை பார்க்குது. சுக்கிரன் செவ்வாய் நேருக்கு நேர பார்க்குறாங்க. ராசிக்கு 2ல் குரு இருக்கும்போது திருமணம் ஆகும். பருவ வயசில் ஒரு 18 வருஷம் ராகு தசை வந்ததுனால திருமண அமைப்பு வரலை. என்கிட்ட பொருத்தம் பார்க்க வருவாங்க, பொருத்தம் பார்த்து சொல்லுவேன். கடைசி நேரத்தை தடுக்கப்படும். இந்த ராகுடைய வேலை தான். மகர ராசி வேற, 7ல் சனி வேற. 2023ஆம் மாதம் 7ல் சனியும் முடிய போகுது. இந்த கடுமையான ராகு தசையும் 27/3/2025 முடிய போகுதுங்க. குரு தசையிலேருந்து அனைத்தும் கிடைக்கும். இப்போ ராகுவின் பாவத்துவம் என்ன? ராகு 8ஆம் இடத்து பலனை கடுமையாக செஞ்சார். சுக்கிரன் செவ்வாயில பாதிக்கப்பட்டார். அப்போ பாதிக்கப்பட்டதுனால திருமண அமைப்பு இல்லை. அதே நேரத்தில் சுக்கிரன் செவ்வாயை சுகப்படுத்துகிறார். அப்படிங்கிற அமைப்பில் 11ஆம் இடம் மூத்த சகோதரி இருக்காங்க. 3ல் சனி இருப்பதாலே அந்த செவ்வாயும் பாதிப்பாகி 3ஆம் இடமும் சனியுடைய பாதிப்பு. 11ஆம் இடத்துக்கு எந்த சுப தொடர்பும் இல்லை. 11ஆம் அதிபதியும் சனி பார்க்குறாரு. பாயிண்ட்டுகளை பாருங்கள். அப்போ சகோதரி இருக்காங்க, அவங்களுக்கு விவாகரத்தாகி போய் வீட்டோடு இருக்காங்க. இந்த சகோதரனுடையவே இளைய சகோதரனோட இருக்காங்க. இந்த ராகு திசையில் அம்மா தவறியது சின்ன வயசுலேயே. பிப்ரவரி 2029 ராகு திசை சுக்கிர புத்தி, சுக்கிர அந்தரத்தில் தவறினாங்க. வாக்கிய பஞ்சாங்கத்தில் சந்திரன் தனுசு ராசியாக இருக்குது. தனுசு ராசியாக இருந்தால் சனி அம்மா தவறிட்டே மாட்டாங்க. அது வேற ஒரு பதிவில் போடுவோம். இப்போ அம்மா தவறியது பிப்ரவரி 2019 ராகு திசை சுக்கிர புத்தி, சுக்கிராந்தரம். அப்பா தவறியது இப்போ ரீசெண்டாக 11ஆம் மாதம் 2024 ராகு திசை செவ்வாய் புத்தி புதன் அந்தரத்தில் தவறினாருங்க. அப்போ ராகு எவ்வளோ பெரிய கொடுமையை செய்திருக்கு பாருங்க. சுப தொடர்பு இருந்தாலும் இந்த பிரச்சனையே இல்லை. ராகு திசை வராட்டாலும் இந்த பிரச்சனை. ராகு திசை வரத்தான் செய்யும். அது நட்சத்திரங்கள் மாறும், ராசி மாறும். இந்த மாதிரி வாக்கிய பஞ்சாங்கப்படி இவர் தனுசு ராசியாக வந்தால் இந்த பலன்களே கிடையாது.
அப்படிங்கிற அமைப்பையும் நம்ம இதில் சொல்லலாம். இது ராகுவின் பாவத்துவத்துக்காக போடப்பட்ட பதிவு. திருக்கணித நிரூபணத்துக்கு தனியாக ஒரு பதிவு போடலாம். இந்த இதை வச்சே எத்தனையோ பதிவுகள் நம்ம போடலாம். ஆக கிரக சாரத்துலலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. சுபத்துவம், பாவத்துவம், கிரக வெளிச்சம், கிரக இருட்டு, சோதிசம், ஒளியியல், ஒளியை வச்சு தான் எல்லாமே ஜோதிடம்ங்க. இந்த பதிவை பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கள் வரும். நிறைய வீடியோ தர்றேன். சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க. தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன் வேண்டும் வரும், என்ன வேண்டலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.